எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது, சிலதுக்கு நோ சொல்லி தான் ஆகணும். கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. காத்திருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோமா? இது எல்லாருமே செய்கிறது கிடையாது. அம்மா முன்னாடி யார் நிற்க முடியும்? கடவுளே ஆனாலும் அம்மாவுக்கு பயந்துருவாங்க. ஏன்னா அம்மாவோட சக்தி அப்படி. தன் பிள்ளைக்கு ஒன்றுனா அவள் அப்படியே எந்த உருவம் வேணால் எடுப்பா. அந்த மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க அந்த பொம்பளைங்க. கரப்பாம்பூச்சி போச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு கத்துவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒன்றுனா பாம்பே வந்தாலும் பிடிச்சி சவுட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. தான் குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா அப்படி வருவாங்க. ஒரு விலங்கு கூட ஒரு கீரி பிள்ளை ஒரு குட்டிங்களோடு அப்படியே போயின்னு இருக்கு. ஒரு மெயின் ரோடு கிட்டக்க அந்த காட்டில் கிடக்குது. அப்போது பெரிய லாரி ஒன்று வருது. போயிடுச்சு எல்லா குட்டியும். இது பின்னாடி போகுது. ஒரு குட்டி கரெக்டாக சக்கரத்தில் மாட்ட வேண்டியது. அப்படியே ஜம்ப் பண்ணி அது வாயில் கவினாட வந்துருச்சு. சக்கரம் போயிடுச்சு. இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி போகுது அது. அந்த தாய் அவளுக்கு எதுவாக இருந்தாலும் தாங்கிப்பா. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னா தாழ மாட்டான். கடவுளே ஆனாலும் தாய்கிட்ட நின்று தான் போகணும். தாய்க்கு மேலே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு குழந்தையையும் தெய்வம் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கடவுளும் தாயும் ஒன்று. கடவுளே தாய்கிட்ட கேட்கணும். அந்த தாயை மிஞ்சி எதையும் பண்ண முடியாது. அவளோட கண்ணீரோட சக்திக்கும் அவளோட மனோபலத்துக்கும் கடவுளே நின்று யோசிப்பார். தாய்மை எப்படிப்பட்டது? தன் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுப்பா. அவளோட கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே விட்டு கொடுப்பா. அந்த பிள்ளைக்கு எதனா ஒன்றுனா வீராவேசம் வந்துடும். அதுதான் தாய்மை. பொறுமையை மிஞ்சும் பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மையும் உண்டு. கோயில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அது சிலதை கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். வெயிட் பண்ண கற்றுக் கொடுக்குறோமா? அது நம்மளோடது இல்லைன்னா அடம் பிடிக்கக்கூடாது, காத்திருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோமா? இது எல்லாருமே செய்கிறது கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் பண்ணவோ அதை உடனே கிடைக்கலன்னா அவங்க தாங்கிக்கவோ சக்தியே இல்லை. உடனே வேணுங்கிறாங்க. இந்த அம்மா அப்பாக்கள் ஒன்றுன்னு வச்சுட்டு இருந்து அதுங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தை வெளியில் போய் எப்படி சர்வை பண்ணும்? ஒரு 6 குழந்தை கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் வைக்கிறாங்க. அந்த 6 குழந்தைக்கு முன்னாடியும் சாக்லேட்ஸ் வைக்கிறாங்க. ஒரு படிக்கிற குழந்தைங்க தான், ஒரு 2வது 3வது படிக்கிற குழந்தைங்க தான். அப்படி வைக்கிறப்போ அப்போ சொல்கிறாங்க, ஒரு 20 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு, இந்த சாக்லேட்ஸ் சாப்பிடக்கூடாது, சொன்ன பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டீச்சர். 20 மினிட்ஸ் கழித்து வராங்க. வந்தால் 4 குழந்தைங்க சாப்பிட்ருச்சு. அந்த 2 குழந்தைங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டீச்சர் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த டீச்சர் எழுதுகிறாங்க அவங்களோட பேப்பர்ஸில், இந்த 2 குழந்தை பெரிய அறிவாளியாக பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களா கண்டிப்பாக வருவாங்க. இவங்களுக்கு அந்த வெயிட் பண்ணணும் அப்படின்ற அந்த இது இருக்குது. சொல்கிறத கேட்குறாங்க. அப்போது அந்த ஆளுமை திறன் கண்டிப்பாக வரும்னு அவங்க எழுதுகிறாங்க.
குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சிலது இப்படின்னா தான் இப்படி, நீ பிளான் போடு, நீ உன்னோட காசில் சேர்த்து வை. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பாக்கெட் மணி கொடுக்கணும். அந்த பாக்கெட் மணிலேருந்து தான் நீ செலவு பண்ணணுன்றது சொல்லி கொடுக்கணும். சிலது வெயிட் பண்ணணுன்றது சொல்லி கொடுக்கணும். எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிராதுன்றதை சொல்லி கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் நோ சொன்னால் அதை தாங்கிக்கிற சக்தியை அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வெளியில் போன உடனே யாரோ திட்டுறாங்க, யாரோ அந்த பிள்ளைய ஹர்ட் பண்ணுறாங்கன்னா சில பிள்ளைங்க அவ்வளவு ஒடிஞ்சு போயிடுறாங்க. அதை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கிட்டா அது வராது, அந்த ப்ராப்ளம் வராது. நோ சொல்லுங்க, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. சிலதுக்கு நோ சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அந்த பிள்ளை புரிஞ்சுக்கும், நம்மளுக்கு சிலது கிடைக்காது, இது நம்மளோடது கிடையாது, அம்மா அப்பா சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். அதை புரிய வைக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை.